இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன். யோவேல் 2:21. பயத்த நிலைமையில் இருக்கலாம். பயம் தானங்க நம்மளை வியாதிக்குள்ளே கொண்டு போகுது. பயம்தான் நம்ம நெருக்கத்தை கொண்டு வருது. அவர் என்ன சொல்கிறாரு? தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிப்பு. தேசம், நம்ம வாழ்ந்துக்கிற தேசம், நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பயம் இருக்கலாம். தேசத்தை பார்த்தே சொல்கிறார் ஆண்டவர். யோவேல் 2:21 சொல்கிறாரு, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு. மகிழ்ந்து களிக்கூறு. நம்மளை உண்டாக்கினவர் அவர் தானேங்க. அவர் நம்ம மகிழ்ச்சி இருக்குப்பா. அவர் மேலே மகிழ்ச்சியாது. ஏசப்பா வார்த்தையை சொன்னார், எல்லாம் உண்டாச்சு. வானம் உண்டாக்குறது, பூமி உண்டாக்குறது உண்டாச்சு இல்லையா? நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? மனுஷனை தான் மண் எடுத்து மனிதனை படைச்சு நாசிலே சுவாசத்தை ஊற்றினார். மனிதர் ஜீவாத்மானம். அதே போல் மண் எடுத்து மனுஷனை படித்தாருங்க. இதெல்லாம் வார்த்தையினால் படித்தார். வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் அது உண்டாச்சு. மனுஷனை மாதிரி தான் மண் எடுத்து பொம்மை செய்து நாசிலே சுவாசத்தை ஊற்றினா மனிதர் ஜீவாத்மானம். அந்த ஜீவன் தான் இப்போ பேசுறது. அந்த ஜீவன் தான் நமக்குள்ளே ஓடிங்க. அவர் தான் அந்த தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிப்போது. தேசம் பயப்படுது. என்ன நடக்க போகுது, ஏது நடக்குது, எந்த உருகி போயிடும் ஒரு நேரத்தில் பார்த்து. பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில். நான் இருக்கிற தேசத்தை பார்த்து பயப்படுறியா? நீ வாழ்ந்துக்கிற பட்டணத்தை பார்த்து பயப்படுறியா? பயப்படாத. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிப்போது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ என்ன நினைக்கிறியோ அந்த காரியம் உன் தேசத்தில் நடக்கும். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பயந்த நிலைமையில் உட்காந்துக்கிறியா? இந்த பட்டணத்தில் மாட்டிக்கணும், என்ன பண்ண போகுது, எதை நடக்க போகுது, எப்படி நான் முன்னேற போகிறோம் அப்படின்னு நினைக்கிறியா? பயப்படாத. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார்னா, அதில் உன்ன மாதிரி நீ பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற இந்த வசனத்தை கேட்டுக்கிற எத்தனையோ நீதிமான்கள் அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிறாருங்க. பயப்படாதீங்க, ஜெபித்தா போதும். ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இருக்கிறப்பா, இந்த பட்டணம் எங்களுக்கு கைக்கூடி வர பண்ணுங்கப்பா. இந்த தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. நான் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கணும், நான் இருக்கிற ஜனங்களை இணைச்சந்த பந்துக்கள் ஆசீர்வதிக்கணும், வாழ்கிற தெருவு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள் ஆசீர்விட வேண்டும் சொல்லிட்டு யாரெல்லாம் எத்தனையோ நீதிமான்கள் உங்கள் பட்டணத்துக்காக உங்கள் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தேசமே பயப்படாது. நீ இருக்கிற தேசம் பயப்படாதுப்பா. நீ வாழ்கிற பட்டணத்தை பற்றி நீ பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். உன்னை கொண்டு தான் பெரிய காரியம் செய்ய போகிறார். இந்த வீடியோ பார்க்குற உங்களை கொண்டு தான் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை காண போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.